இந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபாவினூடாக பொறுப்புகளும் அதனை உணராத பொறுப்பாளர்களும் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைக்கு வருவதும் எங்களுடைய நினைவுக்கு நேரடியாக வருவதும் மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் தான். அன்பார்ந்தவர்களே, பொறுப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, பொறுப்புக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, பொறுப்புக்கள் என்பதும் விசாலமானது, பொறுப்பாளர்கள் என்பதும் விசாலமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக சொல்லும் பொழுது சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய பொறுப்பை பற்றி மறுமை நாளையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பை பற்றி சொன்னது இதுதான். உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் வயதுக்கு வந்து விட்டானா, ஒரு ஆண்மகன் இளைஞனாக மாறுகிறான், ஒரு பெண்மணி குமரி பருவத்தை அடைகின்றாள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். அந்த பொறுப்பை பற்றி நிச்சயம் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, பிரச்சனை என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பொறுப்புகளை சுமந்து வாழுகின்றோம். எங்கள் மீது இருக்கின்ற பொறுப்பு என்ன, அதை உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிமாக பிறந்து முஃமினாக வாழுகின்ற ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் சாட்டி இருக்கின்ற பொதுவான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, சூரத்துல் அஹ்ஸாபுடைய 72வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த், நாங்கள் பொறுப்பு என்ற அந்த அமானத்தை, பொறுப்பை சுமத்தல் என்ற அந்த பண்பை வானங்களுக்கு எடுத்து காட்டினோம், பூமிக்கு எடுத்து காட்டினோம், வல் ஜிபால் மலைகளுக்கு எடுத்து காட்டினோம், ஃபஅபைன அய்யஹ்மில்னஹா, அவைகளெல்லாம் அந்த பொறுப்பை சுமக்க மறுத்து விட்டன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த பொறுப்பை சுமக்க அவைகள் பயந்து விட்டன. வஹமலஹல் இன்சான், மனிதன் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டான். அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். மனித சமூகம் உயிர்களாக ஆலமுல் அர்வாஹிலே இருக்கின்ற நேரம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறான். உங்களை படைத்தவன் ரப்பு நான் அல்லவா என்று கேட்ட நேரம் ஒட்டுமொத்த மனித சமூகமும் நீதான் எங்களுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பொறுப்பு, யாரும் இந்த பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் கடைசி சமுதாயமாக இருக்கின்ற நாங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த விருப்பத்தை சுமந்த சமூகம் நாங்கள் தான். அந்த பொறுப்பை நானும் நீங்களும் நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக மறுமை நாளையில் கடுமையான விசாரணைக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது விடுகிற தவறு இந்த பொறுப்பிலேதான். மார்க்கப்பற்று இல்லை, மார்க்க உணர்வில்லை, இஸ்லாமிய உணர்வில்லை, குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் படிப்பதும் இல்லை, அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. அன்பாண்டவர்களே, இந்த பொறுப்பை நானும் நீங்களும் தவற விட்டு போனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், பொறுப்பை சுமந்த மனிதன் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத அநியாயக்காரனாக, மடையனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு விடயம் சகோதரர்களே. ஒன்று, பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத அநியாயக்காரன். இரண்டாவது, பொறுப்பு
இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் இருந்தாலும் மறுமை நாளையிலே வெற்றி பெற முடியாது. அன்பாண்டவர்களே, பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமா? எங்கள் மீது இருக்கின்ற பொறுப்பு என்ன? அதை நானும் நீங்களும் சரியாக உணர வேண்டும். உச்சகட்ட பொறுப்பு என்ன? நாங்கள் விரும்பி யாரும் முஸ்லிமாக பிறக்கவில்லை, அப்படித்தானே? படைத்தவன் ரப்பு அல்லாஹ், அவன் எங்களை முஸ்லிமாக பிறக்க செய்து இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எங்களை தேர்வு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் தூய இஸ்லாத்தை தந்திருக்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ் எங்கள் மீது தந்திருக்கின்ற பொறுப்பு அந்த பொறுப்பு தான். மார்க்கம் என்று பேசினால் குர்ஆனிலே ஆதாரம் இருக்க வேண்டும், நபிகளாருடைய சுன்னாவிலே ஆதாரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் நினைத்ததை எல்லாம் மார்க்கம் என்று பேசுவது மார்க்கத்துக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும். எனவே பொறுப்பை உணர வேண்டும். பாருங்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹ் ஹதீஸைன், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இரண்டு விடயத்தை சொன்னார்கள். புகாரியிலே 6497வது இலக்க செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு விடயத்தை சொன்னார்கள். ஒன்றை நான் பார்த்து விட்டேன், ஒன்று நடந்து முடிஞ்சு, வஅனா அன்ததிருல் ஆகர், அடுத்தது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நடந்து முடிந்தது என்ன? அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால். சொன்னார்கள், அமானத் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்பை ஏற்று நிறைவேற்றுகின்ற அந்த பண்பு மனிதர்களுடைய அடி உள்ளத்துக்கு இறக்கப்பட்டது. அதனாலதான் சகோதரர்களே, பொறுப்பை வீணாக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம்தான் ஈமான் இருந்தாலும் நான் துரோகம் செய்கிறேனே என்று உள்ளம் சொல்லும், நான் மாறு செய்கிறேனே என்று உள்ளம் சொல்லும். ஏன்? அல்லாஹ் மனிதர்களுடைய அடி மனசுக்கு என்ன செய்திருக்கிறான்? இந்த பொறுப்பை இறக்கி வைத்தான். சஹாபாக்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற மனிதர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், சும்மா அலிமு மினல் குர்ஆனி சும்மா அலிமு மினஸ் சுன்னா. தன் மீதுள்ள கடமை என்ன, தன் மீதுள்ள பொறுப்பு என்ன என்பதை அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனிலிருந்து படித்தார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவிலிருந்து படித்தார்கள். அதனால பொறுப்பை சரியாக விளங்கி பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள். யார்? சஹாபாக்கள். செஞ்ச வேலை என்ன? குர்ஆனிலிருந்து படித்தார்கள், சுன்னாவிலிருந்து பொறுப்பை விளங்கினார்கள். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஏன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாது என்றால், குர்ஆனை பார்க்க நேரம் இல்ல, குர்ஆனை படிக்க நேரம் இல்ல, நபிகளாருடைய சுன்னாண்டா என்னாண்டு தெரியாது. எப்படி பொறுப்பை சரியாக நிறைவேற்றலாம்? அந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற உச்சகட்ட பதவியோடும் சிறப்போடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள் என்றால் பொறுப்பை சரியாக உணர்ந்தார்கள். காரணம் என்ன? குர்ஆனிலிருந்து படித்தார்கள், சுன்னாவிலிருந்து படித்தார்கள், அதை சரியாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? பொறுப்பை சுமந்த மனிதன் ஜஹூலா, மடையனாக இருக்கிறான். மடையன் என்றால் பொறுப்புண்ட என்னன்னு சரியா? காரணம் என்ன? குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அறிவை தேடவில்லை என்றால் அவன் மடையன். பொறுப்பின் விடயத்தில் மடையனாகிவிட்டால் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற மாட்டான், வலூமன், அநியாயக்காரனாகி போய் விடுவான். மறுமை நாளையிலே தப்ப முடியாது. எனவே சஹாபாக்கள் உலகத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை, நபிகளார் விட்டு சென்ற மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அப்படியே பாதுகாத்து தந்தார்கள். அப்படித்தானே? இந்த 1400 வருஷம் கடந்து 114 சூறாக்களும் அதே வடிவத்தில் ஓதப்படுகிறது என்றால் சஹாபாக்கள் செய்த பணி அல்லவா? சஹாபாக்கள் செய்த பணி அல்லவா? ஹதீஸ், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் இன்று வரைக்கும் புகாரியாக, முஸ்லிமாக, அபூதாவுது, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா என்று ஏகப்பட்ட புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாத்திலும் யார் தெரியுமா வருவா? ஒரு சஹாபிட பேரு வரும். ஹதீஸ் என்றா ஒரு நபித்தோழர பேரு வரும். ஏன்?
ரசூலுல்லாஹ்ட்ட எதையெல்லாம் கேட்டாங்களோ, எதையெல்லாம் படிச்சாங்களோ, ரசூலுல்லாஹ் செய்த செயல் என்று எதையெல்லாம் பார்த்தார்களோ கண்டார்களோ அவ்வளவையும் அடுத்த தலைமுறைக்கு படித்து கொடுத்து விட்டு போனார்கள். தன்னுடைய பணியை சரியாக செய்தார்கள். இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன தெரியுமா? உம்மா வாப்பா குர்ஆன் சுன்னாவை வாய்க்கிலிய பேசுவாங்க. அப்படித்தானே? நானும் தான் நீங்களும் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு குர்ஆன் என்றா என்னன்னு தெரியா, சுன்னாண்டா என்னன்னு தெரியா, உலகத்தில் உள்ள எல்லா பலாயும் தெரியும் இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தன்னுடைய மகனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, தன்னுடைய மகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. நாங்கெல்லாம் பொறுப்பாளர்களா? பொறுப்பை சரியாக செய்தவர்களா? அன்பாண்டவர்களே, அடுத்தவர்களுக்கு மார்க்கம் சொல்வது புறவிருக்கட்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றிருக்கின்ற, குர்ஆனையும் சுன்னாவையும் ஏந்தி இருக்கின்ற நானும் நீங்களும் எங்களுடைய அடுத்த தலைமுறை, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு தூய்மையான இஸ்லாத்தை, குர்ஆன் சுன்னாவை சரியாக கொடுக்கிறோமா என்பதை நிதானமாக சிந்தித்து பார்த்து பொறுப்பை நிறைவேற்றுகிறோமா என்பதை முடிவு கட்டிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த பொறுப்பு படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுடைய அடிமனதுக்கு இறக்கி வைத்து தந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து அதை எங்களுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் பிள்ளை குட்டிகளுக்கு கொடுத்து எங்களை சுற்றுச்சூழலில் இருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் கொடுத்து எங்களுடைய கடமையை, பொறுப்பை நிறைவேற்றுவோமாக இருந்தால், அன்பாண்டவர்களே, முஸ்லிம்கள் நாங்கள் உலகத்திலும் உண்மையான முஸ்லிம்களாக வாழலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம் என்பதை சுருக்கமாக ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த பொறுப்பை சுருக்கமாக விளங்கிக் கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் தூய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தந்த இன்னும் பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்பை பற்றி கொஞ்சம் எங்களுடைய சிந்தனையை திருப்பி இஸ்லாமிய மார்க்கம் தந்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயதி, மனிதன் என்றால் ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். அவன் அந்த பொறுப்பை மறுமை நாளையிலே கேள்வி கேட்கப்படுவான். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவாள். வல் காதிம், ஒரு வேலைக்காரன், ஒரு சேவகன், ஃபீ மாலி ஸய்யிதிஹி, அவனுடைய பொறுப்பாளன் இருக்கிறான், அவனுடைய தலைவர் இருக்கிறார். இன்னைக்கு நாங்க தொழிலாளி முதலாளி என்று எடுத்துக்கொள்வோம். வேலை செய்யக்கூடியவர்கள் மேனேஜர்மார்களாக, பொஸ்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்வோம். வல் காதிம், ஒரு வேலைக்காரன், ஒரு சேவகன், தனக்கு பொறுப்பு தந்த தன்னுடைய தலைவர், தன்னுடைய முதலாளி, தன்னுடைய பொஸ், தன்னுடைய மேனேஜர், அவர்களுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்? மறுமை நாளையிலே அவர் விசாரிக்கப்படுவார். வல் இமாமு ராஇன், ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர், தலைமை பொறுப்பு என்று எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு கீழால் ஒரு மஸ்ஜிது பொறுப்பு சாட்டப்படுகிறது, ஒரு தலைவருக்கு கீழால் ஒரு பாடசாலை பொறுப்பு சாட்டப்படுகிறது, ஒரு ஆட்சியாளருக்கு கீழால் ஒரு நாட்டு மக்கள் பொறுப்பு சாட்டப்படுகிறார்கள், ஒரு கம்பெனி, ஒரு இன்ஜினியருக்கு கீழால் ஒரு 50 பேர் பொறுப்பு சாட்டப்படுகிறார்கள். எந்த பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார், அவருக்கு கீழால் இருப்பவர்களை பற்றி அந்த தலைவர் விசாரிக்கப்படுவார். அன்பாண்டவர்களே, இதுல வர்ரஜுல், ஆண் மகனுக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பு என்ன? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, மக்கள் பொறுப்பு. அன்பாண்டவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நாங்க நினைக்கிறோம்
மனைவி என்னதான் செய்ய என்ற பேச்ச கேட்கிறாள் இல்ல, எனக்கு கட்டுப்படுகிறாள் இல்ல. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு கட்டுப்படவில்லையா? உங்களுடைய பேச்சை கேட்கவில்லையா? இந்த பொறுப்பை தந்த அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? தலாக்கு சொல்லி போடு. மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாள், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறாள். இவர் சொல்றார், என்னதான் செய்ய, நூஹ் நபியிட பொஞ்சாதி நரகம் போனதானே, லூத் நபியிட பொஞ்சாதி நரகம் போனதானே, சொல்லி சொல்லி நீ எப்படியாவது போ, நான் வாழ்ந்துட்டு போறேன். இல்லை, இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்தது, ஆண் மகனுக்கு கட்டுப்படாத மனைவியாக இருந்தால் தலாக்கு சொல்லி போடு. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? சில ஆண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை ஏண்ட மனைவி வீட்டில் இருக்கணும், அவள் ரோட்டுக்கு போகக்கூடாது, அவள் சம்பாதிக்க போகக்கூடாது, அந்நிய ஆண்களோடு அளவலாக கூடாது, என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில இருக்க வேணும்னா. இன்னைக்கு பொம்புலகள் மாறிட்டாங்களே, நீங்க வீட்டுல இருங்க, நம்ம ரோட்டுக்கு போறோம், நீங்க வீட்டை பாருங்க, புள்ளைய பாருங்க, நாங்க ஜொப்புக்கு போறோம், நீங்க வீட்டுல சோறாக்குங்க, நம்ம ஜொப்பு செஞ்சு சம்பளம் தேடிக்கிட்டு வரோம். நஊது பில்லாஹ். இது என்ன கலாச்சாரம்? இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா? இது கணவனுக்கு கட்டுப்படாமல் பொருளாதாரம் தேட கூறப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பை இழக்க கூடாது. ஒரு பெண்மணிக்கு பாடசாலையை நிர்வகிக்கணும், நாட்டை ஆட்சி செய்யணும், மஸ்ஜிதை நிர்வகிக்கணும். இந்த பொறுப்பை இஸ்லாம் கொடுக்கல. ஒரு பெண்மணிக்கு இஸ்லாம் கொடுத்த பொறுப்பு கணவன் வீட்டை பராமரிப்பது மட்டும்தான். கணவன் வீட்டை கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும், கணவனுடைய சொத்தை கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும், கணவனுடைய பிள்ளை குட்டிகளை கணவனுக்காக வளர்க்க வேண்டும். இதை செஞ்சா அவள் பொறுப்புல அவள் வெற்றி. ஆனா இன்றைக்கு ஊருலகத்தில் உள்ளதெல்லாம் தலையில போட்டு கல்றாங்க. வீட்டுல கணவன் மனைவி புள்ளகளை பார்க்க மனைவிக்கு நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே, ஆண் மக்களாக இருந்தால் மனைவியை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பொறுப்பை உணர்ந்து வழிநடாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆண் மக்களுக்கு கட்டுப்பட ரெடி இல்லையா? ஒரு மனைவி நினைச்ச மாறி போக ரெடி ஆகிறாளா? இஸ்லாம் சொல்லும், அவளை விட்டு தள்ளு என்று சொல்லும். அன்பாண்டவர்களே, இந்த பொறுப்பை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் குடும்பத்தின் பொறுப்பாளன், ஆண் மகனுக்கு பொறுப்பு. நினைத்த பிரகாரம் வளர்க்க முடியாது, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அவன் மறுமையிலே அவன் மாட்டிக்கொள்வான். எனவே இந்த பொறுப்பு வயதுக்கு வந்து திருமணம் முடிக்கிற எல்லார் மீதும் உள்ள பொறுப்பு தான். இந்த பொறுப்பை நானும் நீங்களும் உணர்ந்து சரியாக செய்யவில்லை என்றால் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த மிம்பர் மேடை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் ஜும்மாவுக்கென்று ஒரு தலைப்பை தந்து இந்த மிம்பர் மேடைய இந்த கிழமை எனக்கு பொறுப்பு தந்திருக்கிறாங்க. இது சாதாரண பொறுப்பா? இது நான் ஜும்மாவுக்கு ரெடி ஆகாம குர்ஆன் ஹதீஸ தொடர்ந்தும் பார்க்காம மிம்பர்ல ஏறி ஞாபகத்துக்கு வந்ததையெல்லாம் கொட்டிவிட்டு போனால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாத கதைகளையும் கஸ்ஸாக்களையும் சொல்லிவிட்டு போனால் இந்த பொறுப்பு சும்மா விடுமா? விடாது சகோதரர்களே, விடாது. இன்றைக்கு மிம்பர் மேடையிலிருந்து பொறுப்புகள் வீணடிக்கப்படுகிறது, பொறுப்புகள் பாழ்படுத்தப்படுகின்றன. மிம்பருக்கு ஒருத்தர் வாராரு, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை பேசிட்டு போறாரு. கீழே உட்கார்ந்து கேட்கிற நாங்க, ஹஸ்ரத் தானே, அவர் சொன்னா எல்லாம் சரின்ட்டு போறோம். அல்லாஹ் இந்த பொறுப்பை கேட்க மாட்டானா? அல்லாஹ் இந்த பொறுப்பு உங்கள்கிட்ட கேட்க மாட்டானா? அவர் மார்க்கத்தை மிம்பரிலே பிழையாக சொல்கிறார், நீ மௌனியாக போகிறாயா? நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். இந்த பொறுப்பை மிம்பரில் பேசுகின்ற ஆலிம்கள் விளங்கி, அந்த குத்துபாவை கேட்கின்ற மக்களும் விளங்கி, ரெண்டு தரப்பும் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் இந்த மஸ்ஜிதுகள் சமூகத்தை வழிநடாத்துமா இல்லையா? இந்த மஸ்ஜிதுகள் சமூகம் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்குமா இல்லையா? பொறுப்பில்ல. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பள்ளிக்கு இமாம் நிறுத்தப்படுகிறார், பொறுப்பில்லையாது? பொறுப்பில்லையாது? அன்பாண்டவர்களே,
அந்த பள்ளியிலே கடமை புரிகின்ற இமாமுக்கு 5 நேரம் தொழுவிக்க வேண்டும், குர்ஆன் மதரசா நடத்த வேண்டும், இன்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய வரம்புக்குள் பொறுப்பு சாட்டப்படுகிறது. இஸ்லாமிய வரம்பு முக்கியம். இஸ்லாமிய வரம்புக்குள் சாட்டப்படுகின்ற பொறுப்பில் ஆலிமாக இருக்கட்டும், படித்த பண்டிதராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும், அந்த பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் உலகத்தில் தப்பலாம், மறுமையிலே தப்ப முடியாது. மறுமையிலே தப்ப முடியாது. ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு முஅத்தின் பொறுப்பு சாட்டப்படுகிறார். இஸ்லாமிய வரம்புக்குள் அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பொறுப்பை அவர் பாழ்படுத்தினால் மறுமையில தப்பலாமா? தப்ப முடியாது. நிச்சயமாக மறுமையில விசாரிக்கப்படுவார். பொறுப்பு சாதாரணமானதல்ல, விசாலமான அர்த்தம் கொண்டது பொறுப்பு என்பது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஊரில் இருக்கின்ற ஒரு பாடசாலை, எல்லாருக்கும் ஆசைதான் எக்ஸாம் எழுதி அதிபர் ஆகணும், அப்படித்தானே, பிரின்சிபல் ஆகணும். சாதாரண பொறுப்பாது? பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்பதை சரியாக பார்ப்பது அவருடைய பொறுப்பு. பாடத்திட்டங்கள் சரியாக முடிவிக்கப்படுகிறதா? பொறுப்பு. அங்கே கல்வி கற்றுக் கொள்கின்ற மாணவ மாணவிகள் அந்த பாடசாலையின் பாடத்திட்டத்துக்கு அமைய உருவாக்கப்படுகிறார்களா? பொறுப்பு. என்ன மாச சம்பளம் அவ்வளவுதான். எந்த அளவுக்குண்டா, சில நேரம் பாடசாலையுள்ளுக்கு ஆசிரியர்கள் வருவதற்கு 7:30 கடைசி நிமிஷமா இருக்கும். பிரின்சிபல் 7 மணிக்கே வந்துடுவாரு. அவர் வந்து என்ன தெரியுமா பண்றது? 8 மணிக்கு ரெட் கோட் அடிக்கிறது. 7 மணிக்கு கேட்டுள்ளுக்கு வந்து 8 மணிக்கு ரெட் கோட் அடிக்கிறார். ஏன் பாப்பா இது? லேட்டாகி வார ஆசிரியைகள் அதுக்கு பின்னால மாப் பண்ணணுமா, இல்லன்னா கல்வி கந்தோர்ல மாட்டிப்படுவாங்களாம், சம்பளம் வெட்டிப்படுமாம். நஊது பில்லாஹ். படைத்தவன் ரப்புக்கு பயப்படாமல், பொறுப்பை சரியாக உணராமல் சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு போனா மறுமையில தப்பலாமா? இதெல்லாம் பொறுப்பா பார்க்கிறதே இல்லையே. ஆசிரியைகள், அன்பாண்டவர்களே, பாடத்திட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலபஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலையில சரியா படிச்சு கொடுக்கிறாங்களா? சில ஆசிரியர்களோட ஜொப்பே என்ன தெரியுமா? இவ்வளவுதான் ஸ்கூல்ல பாடம் நடக்கும், அடுத்ததை படிக்கணுமா வெளியே வந்து பிரைவேட் கிளாஸ்ல படி, சம்பாதிங்க. உலகத்தில் பணக்காரனாக மாறலாம், உலகத்தில் செல்வந்தனாக மாறலாம், மறுமையில தப்பலாமா? அடி உங்களால சிலபஸ நிறைவேற்ற இயலாண்டா கடிதம் கொடி, இந்த சிலபஸ படிச்சு கொடுக்க இயலாது, இந்த சிலபஸுக்கு 9 மாசம் போதாது, இந்த சிலபஸுக்கு 40 நிமிஷம் போதாது. அதை விட்டுட்டு சிலபஸ முடிக்கிறது இல்ல, பிள்ளைகளோட ஒழுக்கத்தை பார்க்க நேரம் இல்ல, பிள்ளைகளை வழிநடாத்த நேரம் இல்ல. கேட்கிற சகோதரர்களே, 12 வருடம் பாடசாலையிலே படித்து இங்கிலீஷ் பேசுகின்ற, ஆங்கிலம் பேசுகின்ற எத்தனை பேரை பார்க்கலாம்? ஆனா 12 வருஷமும் இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறாங்க. பிரைவேட் கிளாஸ் போகாம ஓ லெவல்ல பாஸ் ஆவினவங்க எத்தனை பேரு? சும்மா யோசிச்சு பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாடத்திட்டங்களில் துஷ்பிரயோகங்கள் நடக்கின்றன. இதெல்லாம் பொறுப்பா உணர்றாங்களே இல்ல. மறுமை நாளையில் ஒவ்வொரு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற பொறுப்புகளும் படைத்தவன் ரப்பினால் விசாரிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த புரிதல் உலகத்திலே எங்களை நல்லவர்களாக வாழச் செய்யும், மறுமையிலே வெற்றி பெறச் செய்யும். இதை தாண்டி கம்பெனிகள் என்று எடுத்துக்கொள்வோம், ஃபேக்டரிகள் என்று எடுத்துக்கொள்வோம், வேலை தலங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். எதை எடுத்தாலும் மேனேஜருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, பஸ்ஸுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, வேலையாட்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அக்கவுண்டருக்கு ஒரு பொறுப்பு, இன்ஜினியருக்கு ஒரு பொறுப்பு. அன்பாண்டவர்களே, இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? இந்த பொறுப்புகளை உணர்ந்து நிறைவேற்றுகிறோமா? ஒரு வீடு கட்ட சொல்லி
எஸ்டிமேட் தருவாங்க. இந்த கம்பி தான் போடணும், இந்த சிமெந்தி தான் போடணும். இதெல்லாம் பொறுப்பா விளங்குறது இல்லையே. கம்பிய போட்டு கொங்கிரீட்ட கொட்டினா எவனுக்கு கம்பி விளங்க போகுது? மனுஷனுக்கிட்ட தப்பலாம், படைத்தவன் ரப்பு கிட்ட தப்பேருமா? எந்த சிமெந்தியாவது கரைச்சூத்துவோம். அன்பார்ந்தவர்களே, மறுமையில தப்பலாமா? பொறுப்பு, என் மீது சாட்டப்படுகின்ற ஒவ்வொரு பொறுப்பும் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் பொறுப்பை உணர்ந்து செயற்படுகின்ற மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பொறுப்பை உணர்வது என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழச் செய்யும், மறுமையிலே வெற்றி பெறச் செய்யும். இல்லை என்றால் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொன்னானே, பொறுப்பை சுமந்த மனிதன் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் மடையனாக இருக்கிறான். பொறுப்பை பத்தி விளங்கல்ல, வலூமா அநியாயக்காரனாக இருக்கிறான். பொறுப்பை சரியா நிறைவேற்றல்ல, மறுமை நாளையில் கை சேதப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொறுப்புகள் என்பது விசாலமானது சகோதரர்களே. அடுத்தவன் பொறுப்பை சரியா செய்யறானான்னு பார்க்கறதுக்கு முன்னால நாங்க பொறுப்பை சரியா செய்றோமான்னு பார்த்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் திருந்தலாம். என் மீது சாட்டப்பட்ட பொறுப்பை நான் உணர வேண்டும், நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னை நோக்கி விரல் நீட்டி சிந்தித்தால் நிச்சயமாக இந்த சமூகமே பொறுப்பை நிறைவேற்றுகிற சமூகமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு பொறுப்பாளர்களாக இருக்கின்ற நானும் நீங்களும் எங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை சரியாக விளங்கி முறையாக நிறைவேற்றுகின்ற நல்ல மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் பொறுப்புணர்வை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அடிப்படையில் பொறுப்புகளை சுமந்திருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை பற்றி மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவார்கள். அந்த பொறுப்புகள் எப்படி எங்களுடைய தலைகள் மீது வந்து அமர்ந்திருக்கின்றன என்பதற்கு ஒரு சில உதாரணங்களோடு நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுப்புகளில் மிகச்சிறந்த பொறுப்பாக அல்லாஹ் சாட்டுகின்ற ஒரு பொறுப்பாக, குர்ஆனும் சுன்னாவும் புகழ்ந்து சொல்லுகின்ற ஒரு பொறுப்பாக மஸ்ஜிதுகளை நிர்வகித்தல் என்ற பொறுப்பு இருக்கிறது சகோதரர்களே. ஏன்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். கைரு பிகாஇல் அர்தி மஸாஜிதுஹா, இந்த பூமியில் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் மிகச்சிறந்த இடம் மஸ்ஜிதுகள் டாங்க ரசூலுல்லாஹ், மஸ்ஜிதுகள் டாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய வீடுகள் என்று வர்ணிக்கப்பட்ட இறை இல்லங்கள், மிகச்சிறந்த இடங்கள் என்று வர்ணிக்கப்பட்ட இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகள், அதை நிர்வகிப்பது சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஆழமாக நம்பியவர்கள், 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவர்கள், வசதி இருந்தால் ஜகாத்தை சரியாக கொடுப்பவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக வலம் யக்ஷ இல்லல்லாஹ், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த பண்பையும் இந்த தன்மைகளையும் கொண்டவர்கள் தான் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் அவனுடைய வீட்டை யார் நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த அல்லாஹ் தான் முடிவெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன நிலைமை? 5 நேரம் தொழுகை இல்லை, ஜகாத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் கொடுக்கிற மனிதர்களாக இல்லை. கண்டதின்றதுக்கெல்லாம் பயம், கண்டதின்றதுக்கெல்லாம் பயம், பேங்க் மேனேஜருக்கும் பயம், போலீஸுக்கும் பயம், ராணுவத்துக்கும் பயம், உள்ளதுக்கெல்லாம் பயம். படைத்தவன் ரப்புடைய பயம் மட்டும் இல்லை. ஆனா பணம் இருக்கு, உடனே கொண்டு வந்து பள்ளி நிர்வாகத்தை கொடுத்து நீதான் என்ன பண்ணணும். அன்பார்ந்தவர்களே,
இப்படிப்பட்ட ஈமானில் ஆழமான நம்பிக்கை இல்லாத, 5 நேர தொழுகை இல்லாத, ஜகாத்து கடமையான நிலையில் முறையாக ஜகாத்தை நிறைவேற்றாத, படைத்தவன் ரப்பை முறையாக அஞ்சாத ஒருவரை நிர்வாகத்திலே நானும் நீங்களும் அங்கீகரிப்போமாக இருந்தால், ஒருவரை தலைவராக அங்கீகரிப்போமாக இருந்தால், படைத்தவன் ரப்புக்கு செய்கின்ற, அவனுடைய மாளிகைக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா துய்யிஅத்தில் அமானா ஃபந்ததிரி ஸாஅண்டாங்க. அமானிதம், பொறுப்புகள் வீணடிக்கப்படுமாக இருந்தால் மறுமையை எதிர்பாருங்கள்டாங்க. மறுமையை எதிர்பாருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, பொறுப்பை வீணடிப்பது என்றால் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களை பொறுப்புக்கு சாட்டுவது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, தகுதி இல்லாதவரை தலைவராக்குறோம், தகுதி இல்லாதவரை கவுண்டர் ஆக்குறோம், தகுதி இல்லாதவரை நிர்வாகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். நானும் நீங்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். பணம் இருக்க வேண்டும் என்பது நிர்வாகத்துக்கு வரை விளக்கணம் அல்ல, நிர்வாகத்துக்கு தகுதிக்குரிய அடையாளம் அல்ல. பணம் இருப்பவர் இஸ்லாம் சொன்ன பிரகாரம், தனக்கு நினைச்ச மாதிரி அல்ல, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஜகாத்தை நிறைவேற்றணும். ஒருவர் ஏழையாக இருக்கிறார், 5 நேரம் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், அல்லாஹ்வை முறையாக அஞ்சி நடக்கிறார், ஜகாத்து கொடுக்காத பணக்காரனை விட அந்த ஏழைதான் பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர். மார்க்க அறிவு இருக்கிறது, குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு இருக்கிறது, 5 நேரம் தொழுகிறார், கை நீட்டி திரிகின்ற பிச்சைக்காரனாக இருக்கிறார். வைத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்து கொடுக்காத பணக்காரனை விட அந்த மார்க்க அறிவுள்ள, கை நீட்டி வாழுகின்ற அந்த ஏழை மஸ்ஜிதை நிர்வகிக்க தகுதியானவர். ஆனா இன்னைக்கு நாங்க தகுதியானவங்களை போடுறோமா மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு? தகுதியற்றவர்களை போட்டால் அல்லாஹுவின் மீது, எங்கள் மீது சாட்டப்பட்ட பொறுப்பை பாழடித்த குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டும். எனவே ஒரு நிர்வாகத்தை போட்டுட்டு நிர்வாகம் சரியா செய்றாங்க இல்ல, நிர்வாகம் சரியா செய்றாங்க இல்லன்னு விமர்சிப்பதை விட அந்த நிர்வாகத்தை நானும் நீங்களும் பொறுப்பு சாட்டி கொடுத்தோம் அல்லவா, அந்த பொறுப்பை பாழ்படுத்திய குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, இதை ஒரு பொறுப்பாக விளங்கிக் கொண்டு மக்களால் பொறுப்பு சாட்டப்பட்ட நிர்வாகங்கள், அன்பார்ந்தவர்களே, நிர்வாக பொறுப்புக்கு வர ரெடி, தன் மீது உள்ள கடமை என்னாண்டு விளங்க ரெடி இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. யார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு? மிக பேணுதலான ஒரு நபித்தோழர், மிக பேணுதலான ஒரு நபித்தோழர். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலா தஸ்ஸாமிலுனி, என்னை நீங்க பொறுப்பாளரா ஆக்க மாட்டீங்களா, எனக்கு பொறுப்பு தர மாட்டீங்களா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஃபபரப பியதிஹி அலா மன்கிபி, சொன்னாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற தோள் ஒரு தட்டு தட்டினாங்க. தட்டி சொன்னாங்க, யா அபூதர், அபூதர்ரே, இன்னக தஈஃபுன், நீ ஒரு பலவீனமான மனிதன். இபாதத் இருக்கலாம், வணக்கம் இருக்கலாம், நேர்மை இருக்கலாம், நேர்த்தி இருக்கலாம், ஆனா பலவீனம் ஒன்று இருக்குது, பொறுப்பை சரியா நிறைவேற்றாத பலவீனம். சொன்னாங்க, இன்னக தஈஃபுன், நீ ஒரு பலவீனமான மனிதராக இருக்கிறாய். வ இன்னஹா அமானத்துன், பொறுப்புன்றது சாதாரணமானதல்ல, அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், உலகத்துல பொறுப்பை சுமக்கிற மாதிரி அல்ல, மறுமை நாளையில் அது கேவலமாகவும் கைசேதமாகவும் வந்து நிற்கும் என்றார்கள். கைசேதமாகவும் வந்து நிற்கும் என்றார்கள். இல்லாமன் அகதஹா பிஹக்கிஹா, பொறுப்பை உரிமையோடு எடுத்து, வஅத்தல்லதி அலைஹி ஹக்கஹா ஃபீஹா, அதிலுள்ள கடமையை சரியாக நிறைவேற்றுகிற மனிதனை தவிர மற்ற எல்லோருக்கும் கேவலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எந்த பொறுப்பாக இருக்கட்டும், நம் மஸ்ஜித் நிர்வாகத்தை மட்டும் சொல்லல, இறை இல்லம் என்பதனால் அதை கொஞ்சம் அழுத்தி பேசுகின்றேன். பொறுப்பை சரியாக உணரவில்லை என்றால் எல்லாருக்கும் ஆசையும் அதுதானே. என்ன ஆசை? பள்ளி நிர்வாகத்துக்கு வரணும், தவ்வா நிர்வாகத்துக்கு வரணும், மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு வேலையை பொறுப்பெடுக்கணும். கஞ்சி பொறுப்பு சரி, மையவாடி பொறுப்பு சரி,
ஏதாவது ஒரு பொறுப்பை தலையில போட்டுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். பொறுப்புகள் என்பது உலகத்தில் வேண்டுமானால் கௌரவமாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், மறுமை நாளையில கேவலமும் கைசேதமும் நிறைந்ததாக இருக்கும். யாரை தவிர? பொறுப்பை உணர்ந்து சரியாக நிறைவேற்றிய மனிதர்களை தவிர. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நிர்வாகமும் சரி, எந்த பள்ளியை நிர்வகிக்கின்ற நிர்வாகமும் சரி, அல்லது எதற்கு பொறுப்பு சாட்டப்பட்ட நிர்வாகமும் சரி, அல்லாஹ்வை பயந்து எங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? இந்த பள்ளி எங்களுடைய பொறுப்பிலே வருகிறது என்றால் இந்த பள்ளிக்கு சந்தா தருகின்ற ஒவ்வொரு ஜமாத்தவரும் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் வருகிறார்கள். வெறுமனே சல்லிய சேர்த்து மாச சம்பளம் கொடுக்கிறது மட்டுமல்ல பொறுப்பு. 30 நாளைக்கும் சாப்பாட்டுக்கு 30 பேரை போட்டு மௌலவிக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கிறதல்ல பொறுப்பு. அந்த ஊருக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு பணம் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜமாஅத்து உறுப்பினரும் அந்த நிர்வாகத்தின் பொறுப்பு. அந்த ஊரிலே ஒரு அனாச்சாரம் நடக்கிறதா, சமூக சீரழிவு நடக்கிறதா, மார்க்கத்துக்கு முரணானது நடக்கிறதா, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது நடக்கிறதா, அதையெல்லாம் கண்டுகொண்டு நான் தலைவர், நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி. உலகத்தில் வேண்டுமானால் அந்த பதவிகள் மதிப்பை கொண்டு வரலாம். மறுமை நாளையில் மிகப்பெரிய கைசேதத்தை உணர வேண்டி வரும். எனவே அன்பார்ந்தவர்களே, பொறுப்புகளை சுமந்திருக்கிற நானும் தான், பொறுப்பை பற்றி கேட்கின்ற நீங்களும் தான், எல்லோருமாக சேர்ந்து எங்கள் மீதுள்ள பொறுப்புகளை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்த்து மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பானே, என்னுடைய பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்து விடாமல் பாதுகாப்பு பெற சரியாக பொறுப்பை நிறைவேற்றுகிற மனிதர்களாக மாற வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக யாருமே பொறுப்பெடுக்கலன்னா எல்லாம் வீணா போயிடும். அந்த நேரத்தில் அது ஃபர்து கிஃபாயாவாகி சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றம் பிடிக்கப்படுவோம். பொறுப்பில் உள்ளவர்களை, தகுதியானவர்களை தேடி அந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். எங்களால பொறுப்பு தாராங்க சரியா நிறைவேற்ற முடியல, பலவீனம் விளங்குதுண்டா அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கி செல்லணும். அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கி செல்லணும். இல்லண்டா மறுமையில கை செய்தப்பட வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே நேரம் சமூகத்துல ஒரு மனிதரை நல்லவரா கருதி சமூகத்தில் உள்ளவங்க சேர்ந்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறாங்க. அதுக்கும் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னாங்க, நீங்கள் பொறுப்பை ஆசை வைக்காமல், நீங்கள் பொறுப்பை எதிர்பார்க்காமல் உங்கள் மீது பொறுப்பு சாட்டப்படுமாக இருந்தால் அதற்காக நீ உதவி செய்யப்படுவாய்ண்டாங்க ரசூலுல்லாஹ். உதவி செய்யப்படுவாய்ண்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நான் எதிர்பார்க்கல, நான் ஆசை வைக்கல, சமூகமா சேர்ந்து என்ன தலையில கொண்டு பொறுப்பை தந்தாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவன் ரப்புடைய உதவி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். மாறாக பொறுப்பிலே ஆசை வைத்து, பொறுப்பிலே ஆசைப்பட்டு தலையிலே தூக்கி போட்டுக் கொள்வோமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு உதவியே கிடைக்காதுண்டாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்வோம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு நிறைய மீடியாக்கள் இருக்குது சகோதரர்களே. நிறைய பேர் யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் மீடியா செய்யறவங்களா இருக்கிறாங்க. நினைக்கிறாங்க இதெல்லாம் பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, மீடியாக்கள் செய்பவர்கள் இருந்தால் இன்றைக்கு பொய்யான தகவல்களையும் கேள்விப்படுகிற செய்திகளை எல்லாம் போட்டு மீடியால லைக்கஸை எடுக்கிறார்கள், மீடியால வியூஸை எடுக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். மீடியாக்கள் என்பது சாதாரணமான பொறுப்பல்ல, சாதாரணமான பொறுப்பல்ல. அதிலும் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக இருந்துதான் அந்த பொறுப்பையும் செய்ய வேண்டும். கடைசியில் அது ஞாபகம் வந்தது. அன்பாண்டவர்களே, வெறுமனே சம்பாதிப்பதற்கும் தகவல் பரிமாற்றம் செய்து உலக மக்களுடைய பெருமையை
பெறுவதற்கும் இயங்கிவிட்டு அந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு போனால் நிச்சயமாக மறுமை நாளையிலே விசாரிக்கப்படும் என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு பொறுப்பு விசாலமானதுன்றதை விளங்குங்க. எங்கள் மீது என்னென்ன பொறுப்பு இருக்குதுன்றதை நானும் நீங்களும் தேடி படித்து அந்த பொறுப்புகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் படித்து அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற நல்லவர்கள் என்ற கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.